முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அமெரிக்க பயணம் வெற்றி என்றும் கல்வி மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி தொடர்பாக பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், அமெரிக்க பயணத்தின் போது 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதாகவும் இதன் மூலம் 11,516 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறினார். தொழில் முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது தொடர்பான கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதில் 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னா உள்ளபடி இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும். அதனால தவிர்த்துறேன். தமிழ்நாட்டிற்கு கல்வி மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பது தொடர்பாக பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறை நிதிக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்ப சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தை மத்திய நிதியமைச்சர் கையாண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்விக்கு திமுக சொன்னதை தான் செய்யும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். நாங்கள் திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். ஒரே வரையில் சொல்லிடுறேன். இன்னைக்கு 75ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு. ஆக நிச்சயமா உறுதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு திருமாவளவனே விளக்கம் அளித்து விட்டதாக கூறினார். அது அவரே தெளிவா திருமாவளவனே விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த விளக்கத்துக்கு மேல் நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விமான நிலையத்திலிருந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழி நெடுகிலும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.